எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். நிறைய அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன். ஷேர் பண்ண கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க, மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம். அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை. அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்திரியனுக்கு சாவில்லை. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது தான் நான் நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆனேன். அவரே ஃபோன் பண்ணி, தேவயானி நடிகர் சங்கத்தில் மெம்பர் ஆகணும், மெம்பர் ஆயிடுங்க அப்படி சொல்லி ஒரு தலைவரே ஃபோன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு வராரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. எவ்வளோ நல்லா இருந்தது நடிகர் சங்கம் அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது. அவர் தலைவராக இருக்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா மதுரைக்கு கார்கில் ஷோ ஒன்று நடந்தது. கார்கில் வார்க்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே ட்ரெயினில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். சென்னை டு மதுரை அண்ட் மதுரை டு சென்னை பேக் அகென். ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ நடந்து ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி கார்கில் வார்க்காக நாங்கள் அதை கொடுத்துருந்தோம். அது அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் நடந்தது. அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்க ஒன்றா ஒரு இடத்துல சேர்க்கிறது, அது எவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தெரியுமா? எல்லா பெரிய ஆர்டிஸ்ட், சின்ன ஆர்டிஸ்ட், எல்லாரும் நாங்கள் ஒரு ஹீரோ, ஹீரோயின்ஸு, கேரக்டர் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி ட்ராவலிங் டுகெதர். அது மட்டுமா, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ஷோ நடந்தது. அவரே டேட்ஸ் வாங்கி நமக்கு ரெடி பண்ணி யார் எங்கே இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறது அவரால் தான் முடிஞ்சுது. அவர் ஒரு தலைவராக இருக்கும்போது தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு நமக்கு அப்புறமா பார்க்கவே முடியாது இனிமே. ஒன்றா நம்ம ஒரு ஃபேமிலி எங்கேயாவது போக முடியுமா நடிகர் சங்கத்தில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும். இனிமே இது முடியுமா? சேர்க்க முடியுமா எல்லாரையும் ஒரே இடத்துல? இனிமே அந்த மாதிரி ஒரு ஷோ சேர்த்து ஒரு ஃபேமிலியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் இருக்கிறதுனால தான் முடிஞ்சது. ஏன்னா அவர் அவ்வளோ இயல்பான ஒரு பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன். அவரோட சொந்த கம்பெனியில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் 2 ஃபில்ம்ஸ் பண்ணுறது பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவரோட சொந்த பட ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வல்லரசுன்னு ஒரு ஃபில்ம் அவர் ஹீரோயின் நான் நடித்தேன். ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஃபில்மு. 2வது அவரோட பையன் சண்முக பாண்டியன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, சகாப்தம்னு ஒரு படம் பண்ணும்போது, தேவயானி இதில் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பண்ணி கொடுங்க, என்னோடய பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவரே பேசி, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, அவ்வளோ இயல்பான எவ்வளோ சிம்பிளான ஒரு குணம் அவருக்கு. லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு வித் மேக்கப் வித் காஸ்டியூம் யார் இருக்கிறான்னு பார்த்தா விஜயகாந்த் சார் தான் இருப்பார் எப்போவுமே ஃபஸ்ட் ஆன் த செட்ஸ். நான் 2 டைமும் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீயிங், அவ்வளோ சிம்பிளான ஒரு பர்சன். அவரோட கம்பெனியில் எவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட்டு எங்களுக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஏன்னா
அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு ஆர்டிஸ்ட்டுங்களோட இது தெரியும். அவ்வளோ அழகாக எங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி சாப்பாடிலிருந்து அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் எப்போவுமே நம்ம எல்லாரோட மனசில் இருப்பார். கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருப்பார். அந்த இடம் யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இடத்த அவர் ரெடி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அவரோட ஃபேமிலிக்கும், அவங்களோட மிஸ்ஸஸ்க்கு, அவங்களோட 2 பசங்களுக்கும், எல்லாருக்கும், அந்த ஃபேமிலியில் அவரோட ஃபேன்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த தைரியம் கொடுக்கணும். அண்ட் ஐ விஷ் தியர் 2 sons ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விஜயகாந்த் சார் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை பில்டிங் ரெடி பண்ணுங்க. அப்படி தான் விஜயகாந்த் சார் பார்த்துட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணி நம்ம எல்லாரும் உள்ளே போய் அதை பார்க்கணுன்னு அவர் சொல்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே போகலாம். ஓகே, தேங்க்யூ. தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸ் சினி லேபில் டப்பிங்கு. எங்கள் அக்கா ஹீரோயினுக்கு பேசினாங்க. அப்போது அந்த தியேட்டருக்கு அண்ணன் வந்தாங்க பைக்கில். அதுக்கப்புறமா சட்டம் ஒரு இருட்டறையில் தான் நான் அண்ணங்கிட்ட ரொம்ப நெருங்கி பேசி பழகினது. அப்போல்லாம் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் அவருடைய ரூமுக்கு போயிருக்கேன், ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுக்கு. சாப்பிட்டு போனாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு போய் நேராக எங்கே போகிறேன், நான் வீட்டுக்கு தானே போகிறேன், பேசாமல் இப்படி ஒரு ஓரமாக படும்பாங்க. அவங்க ரூம்லேயே நானும் படுத்து தூங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனையோ மீட்டிங்ஸு, எவ்வளவோ இது டப்பிங் பேசுகிறது, எத்தனையோ படங்கள் டப்பிங்கு அவங்க கூடலாம் இது பண்ணியிருக்கிறேன். நான் அவங்க கூடவே நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் என்னை கேஎன் காளை அப்படின்னு இருந்தவங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு நடிகர் சங்கத்தில் சேரணும்னு நான் கேட்டப்போ அண்ணங்கிட்ட கூட்டிகிட்டு போய் அண்ணன் தலைவராக இருந்தாங்க. என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குன்னு. சரி கொடுத்துருங்க காளை அண்ணன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. மீதி அவங்க தான் கட்டியிருப்பாங்க. இது இருக்குது அண்ணன் கையெழுத்து போட்டு கொடுத்த கார்டு. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை பொக்கிஷமாக நான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு மனம், யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்காத ஒரு எண்ணம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள், இவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு அண்ணனை பற்றி சொல்கிறது தெரியல. சாப்பாடு நான் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சொல்கிற மாதிரி அவர் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, என்னை சாப்பிட வைத்து அழகு பார்த்த தாய் அப்படின்னு நான் சொல்கிறேன். அம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அவரை. 4 லைன் அது மட்டும் நான் சொல்கிறேன் அண்ணனை பற்றி. பழைய பாட்டு தான். எவ்வளவோ பேசணும் அப்படின்னு தோணலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், இவை அத்தனையும் சேர்ந்திருந்தால் ஒரு மனிதன் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஆகலாம். நன்றி, வணக்கம். அவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது எம்ஜிஆர் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், சிவாஜி கணேசன் சார் இருக்கும்போது இருந்திருக்கோம், ரஜினி சார் இருக்கும்போதும், கமல் சார் இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் இருந்திருக்கிறேன், நடிச்சிருக்கோம். ஒரு 5-6 படங்கள் நடிச்சிருக்கேன் அவரோட. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அதாவது அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு அது ரொம்ப அப்படியே அந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட் அவருக்கு அப்படி இருக்கும். ஒரு காந்த பார்வை. நான் அப்போ ரொம்ப நடிக்க வந்த புதுசில் என்னுடைய சொல்வதராமல் மைன் ஒரு படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் இருந்துச்சு, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஹார்ஸ் மேலே உட்கார வச்சுட்டு தட்டி விட்டுட்டாரு. ஹார்ஸ் பாட்டுக்கு ஓடுது. சார் சார் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்படி தான் கற்றுக்க வேண்டியது, எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னார்.
அவருடைய தம்பி தங்க கம்பி, அந்த மேலே ராபில் இறங்குறது ஏறுறதெல்லாம் நானும் ரம்யா கிருஷ்ணன்லாம் நடிச்சிருப்போம். அப்போவும் அப்படி தான் தைரியத்தை கொடுத்தாரு. எம்புருஷ் தான் எனக்கு மட்டும்தான் ரொம்ப முரட்டு பெண்ணாக நடிச்சிருப்பேன். அப்பவும் ஒரு தைரியத்தை கொடுத்தவர். நல்ல நடி ரேகா, நல்ல நடி அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப ஒரு பியோர் ஆர்ட்னா அப்படி ஒரு நல்ல ஆர்ட்டுங்க. அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கேன். எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுந்ததே கிடையாது. எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கப்புறம் நான் அழுகவே மாட்டேன். எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்குது. அவங்க 2 பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அரசியலில் ஜெயிச்சிட்டாரு, நடிகனாக ஜெயிச்சிட்டாரு, நடிகர் சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காமல் போயிட்டாரு பாருங்கள். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், எல்லார்கிட்டையுமே சொல்கிறேங்க, ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. டே நைட் ஒரு வாக் போகலாம், ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம். பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டயலாக் சொல்லிட்டார் பாருங்கள். பணம் இருக்குதான், பணம் வரும் போகும். ஆனால் மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும்தான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இல்லாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. நான் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்தில், தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, மலையாளமில் அம்மான்னு ஒரு சங்கம் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓணமாக இருக்கட்டும், இல்லை மாதமாக இருக்கட்டும், இல்லை மாதம் ரிட்டையர்ட் பேமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ், எல்லாருடைய எல்ஐசி பாலிசி, அவங்களுடைய பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கேயும் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். இன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இதுவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவரை எவ்வளோ பேர், எவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுங்க. இன்றைக்கி படத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வானத்தை போல மடம் படைச்ச புண்ணியவனேன்னு சொல்லி பாடுறீங்க. நம்ம மனுஷங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க. பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அடுத்தடுத்த ஆளுங்களை, சிவாஜி கணேசன் சார் போனார், எம்ஜிஆர் போனார், கலைஞர் ஐயா போனார், ஜெயலலிதா அம்மா போனார். இறந்து போனதுக்கப்புறம் தான் அவங்களுடைய நல்ல இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. இருக்கும்போதே கொண்டாடுங்க. நம்ம அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இருக்கும்போதே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. சீக்கிரமாக நடிகர் சங்கத்தை உண்டாக்குங்க. அவருடைய பேர் கண்டிப்பாக நடிகர் சங்கத்தில் வைக்குவாருன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய கோரிக்கையை திரு நாசர் அவர்களும், திரு விஷால் அவர்களும், கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய உள்ள வேதனைகள் இருக்குது எனக்கு அதில். ஏன்னா நிறைய 2ஆக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எவ்வளோ எலெக்ஷன், எவ்வளோ நாள், அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு லீடர், இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு. இனிமேல் யாருங்க இருக்காங்க? இப்போ எல்லாருக்குமே நம்மளே இறந்து போனால் கூட 4-8 பேர் பார்க்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கும் ஆராதனை பண்ணி பூ போட்டு அவருக்கு மெழுகுத்திரி கொளுத்திட்டு போகிறாங்க. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க. சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க. கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் என்னுடைய நடிகர் சங்கமாக இருக்கிறனால சொல்கிறேன். நலிந்த கலைஞர்கள் அப்படியே நடந்து வயசானவங்க இப்படி போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இல்லைன்னா அவங்களை அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தான் சொல்கிறேன். அப்புறம் யாரும் வரலையேன்றத குத்தத்தை சொல்லி காமிச்சிட்டே இருக்கீங்கல்ல. அந்த சொல்கிற நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணலாம். யாரும் வராதவங்களை பற்றி ஏன் நினைக்கிறீங்க? வராதவங்க வீட்டுக்குள்ளே இருந்து எப்படி அழுகிறாங்களோ, அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களை பார்த்து ரதா ரவி அண்ணா ஒரு தடவை சொன்னார், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த கல்யாணத்தில் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன வீட்டில் யாரும் வரலையா? ஏன்டா நான் வந்திருக்கேன், நான் என்ன கேட்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி. வந்தவங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. வராதவங்களை பிடிச்சி நீங்கள் ஏன் அப்படி இவங்க வரல, அவங்க வரல, அந்த ஹீரோயின் வரல? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹீரோயின்ஸ் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி ராதா மேடம் பார்த்தேன், அம்பிகா மேடம் பார்த்தேன், அப்புறம் வேறு ஹீரோயின்ஸ் யாரையுமே காணோம். வரலன்றதுக்காக அவர் மேலே பாசம் இல்லைன்றது அர்த்தமா?
யாரையும் குறை சொல்லாமல் நல்லபடியாக நம்மளோட ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறது தான். அதை நானும் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச கதாநாயகனாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். வணக்கம். கேப்டன் அவர்களை சந்திக்க தான் சந்தர்ப்பம் கிடைச்சிது. அவர் கூட பணியாற்ற சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் அவர் கூட பழகினவங்க, அவங்க கூட பணியாற்றினவங்க, அவ்வளோ பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. அவருடைய குணாதிசயங்களை அவங்க ஒவ்வொருத்தராக சொல்ல 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 மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன் முற்றும் அன்போட எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்கள் நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாள் கற்றுக்குறோம். ஒரு 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 நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு 2 ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும், கேப்டன் அளவுக்கு பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். இதுக்கு எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறையா உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்காரு. இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பாரு, கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு, அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிடலன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி 1/2 hour எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த 1/2 hour ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும்? ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆற்றிக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் 2 பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் 2 பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் 2 பேருக்குமே நன்றி. சுதீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி.